பாரதிய ஜனதா கட்சி வென்று விட்டதுன்னு சொல்கிறீங்களா, அது அப்படியே இங்கே நடக்குமே என்னாச்சு? திமுக இங்கே அதிகாரத்தில் அரசு ஊழியர்களை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களுக்குள்ள கட்சி ஆட்களும் உள்ள நுழைச்சிட்டு எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாமே குறைச்சிட்டு இல்லாமல் ஆக்கிட்டீங்க. நடந்துச்சு, ஒருத்தர் எடுத்து வீடியோவும் போட்டார். ஒரே வீட்டில் 360 வாக்காளர்கள் ஓட்டு இருக்குதுன்னு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி பார்க்காம இருக்கிறீங்க? அப்போ இவ்வளோ முறைகேடு இருக்குது. நீங்கள் அதே வர தேர்தலில் 2026 அநேகமாக திமுக அமோக வெற்றியில் ஜெயித்தாலும் ஜெயிக்கலான்ற பயம் வருது. இப்போ ஏன்னா எதிர்கட்சியினுடைய ஓட்டு இல்லை. எதுக்கு பயப்படுறீங்க? ஆட்சிக்கு வர்றதுல உங்களுக்கு என்ன பயம்? ஆட்சிக்கு வர்றதுல பயம் என்ன? பயம் என்ன இருக்கு? நாங்கள் தான் 2026 ஜெயிக்க போகிறோம். நீங்கள் ஜெயிச்சுக்குங்க என்னாச்சு, அது ஒன்று இப்படி தான் ஜெயிப்பீங்கன்ற இப்படித்தாங்க. உங்களுக்கு வாக்கு போட்டு கேளுங்க. நீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை எங்க மீது வைக்கிறீங்க. அந்த அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சாதாரண அந்த சத்துணவுல வேலை பார்க்குற பொண்ணுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கூட்டம் நிறைய வர்றாங்க. அந்த ஒரு தெருவுனாக்க அந்த தெருவில் ஒரு பெஞ்ச்